விமென்ஸை மீட் பண்ணப்போ அவர் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கார். சும்மா உட்காந்துட்டே இருக்கார். ரொம்ப நேரம் டிலே ஆகிடுச்சு வேறு அன்றைக்கி ப்ரோக்ராம். ஆனால் உட்காந்து அந்நிய பாஷை பேசிட்டு அவர் முகத்தை பார்க்கும்போது அவரோட முகத்தை நான் இன்னுமே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வித்தியாசமான ஒரு கலையா மகிமை இருக்கு. இன்னைக்கு நம்ம முகத்தில் அப்படிதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நமக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கே தெரியல. ஆக்சுவலாக இந்த ஆப்ரேஷனில் அனஸ்டீஷியா கொடுத்துட்டு டாக்டர்ஸ் வந்து நம்பிக்கை சொல்லுவாங்கப்பா சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். என்ன தெரியும் வெளியில், இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரா. ஆனால் என்ன, இந்த ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு சக்ஸஸ் இருக்குன்னு தானே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆமாவா இல்லையாங்க? இன்றைக்கும் அதான் நடந்தது. சிலவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரில. ஆனால் நமக்கு தெரிஞ்ச இல்லைங்க ஆண்டவர் சர்வ் பண்ணுறது, நமக்கு தெரியாத விதத்தில் தான் ஆண்டவர் வருது. இட்ஸ் பை ஃபெய்த். எனக்கு இன்னைக்கு ஏதோ நடந்துருச்சு. நீங்கள் வேணால் நோட்டீஸ் பண்ணுங்கள், எல்லா விதத்துலையும் ஒரு சேஞ்ச் ஆண்டவர் கட்டளை இட்டு இருக்கிறார். God works in a very different manner. உலகம் வந்து உலகத்திலே இந்த மாதிரி அனஸ்டீஷியா ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்கு அழகாக அனஸ்டீஷியா கொடுக்க தெரியாதா? ஆதாமு அன்னைக்கு அனஸ்டீஷியா கொடுத்து பண்ணாரா இல்லையா? அப்படிதான் ஒர்க் பண்ணுவார் ஆண்டவர். நமக்கும் இன்னைக்கு அந்த மௌனமாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நமக்குள்ள செயல்பட்டு இருக்கிறார். ஹீலிங்ஸ் ஹேவ் ஹேப்பன்ட். தேவர் ஹீல் பண்ணியிருக்கார். ஹார்ட்டை ஹீல் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி, சிலவங்களை ரிப்பேர் கூட சிலவங்களை பண்ணி சர்வீஸ் பண்ணி ஆண்டவர் என்ன அப்கிரேட் பண்ண. வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்கிரேட் நடந்திருக்கு. அப்கிரேட்னா என்ன? நம்ம அப்டேட் பண்ணுவாங்கள்ல, ஃபோனை நீங்கள் மாற்றாதீங்க, உங்களை மாற்ற முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றங்கள் ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஒரே ஒரு வசனத்தை ஐ வாண்ட் டு ஷேர். எனக்கு நிறைய வசனத்தை நான் இன்னைக்கு சொல்லணும்னு வந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப ஜோம் பண்ணிட்டு இருந்தீங்க போல, அதனால எடுத்த உடனே சில கிஃப்ட்டை கொடுக்கலான்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்து முடிச்சிட்டார். ரொம்ப அப்படி ஆர்வத்தோடு இந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க போலல்ல. ஜெபிச்சு சேர்த்து வச்சு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? உங்களை ஆண்டவர் சேர்த்து சர்வீஸை பண்ணி உங்களுக்கு வேண்டிய ப்ரமோஷனை கொடுத்து, ஆண்டவர் பார்க்க தெரியல, பார்க்காம ரிசீவ் பண்ணுறது தான் விசுவாசம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐசாயா 8:18. ஐசாயா 8:18. ஏசாயா 8:18. திருப்பியும் படிங்க, யாருக்கும் கேட்கல போல. ஆமென். ஆமென். எஸ் எஸ். ஹல்லேலூயா. அடையாளங்களாகவும் அற்புதங்களுமாக இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் தந்த நானும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த பசங்களும், ஆவிக்குரிய பசங்களும் சரி, ஃபிசிக்கல் பசங்களும் சரி, யாராக இருக்கிறோம்? அடையாளங்களாகவும் அற்புதமாகவும் இருக்கிறோம். இதான் வாக்கு தத்துவம். விமென், நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளும் சரி, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைங்களும் சரி, பெற்றெடுக்க போகிறவங்க பிள்ளைகளும் சரி, அடையாளங்களாகவும் அற்புதமாகவும் நம்ம இஸ்ரவேல்ன்றது நம்ம ஏரியாவில் ஆண்டவர் நம்ம நிற்க வச்சிருக்கிறார். பிரைஸ் காட். டெபரா யூத் ஃபெல்லோஷிப்பை ஒரு அடையாளமாக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்கள் நினைக்கிற போது என்ன அடையாளம் மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லைங்க, உங்களுக்கே தெரியாது. சத்ரு நடுங்குகிறான். உங்கள் ஜெபத்து நிமித்தமாக சத்ரு நடுங்குறான். உங்கள் ஜெபத்து நிமித்தமாக ஒரு காவல் இருக்கிறது. தேவன் மகிமைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். ஸோ நானும் எனக்கு ஆண்டவர் தந்த பிள்ளைகளும், இங்கிலீஷில் given me are for signs and for wonders. சைன்ஸ்னா என்ன? சைன்னா என்ன? வாட் இஸ் சைன்? இந்த சைனை மாத்திரமல்ல, போர்டில் இந்த ரூட்டு, இந்த இடத்துக்கு இந்த இடத்து போகலாம், இந்த சபைக்கு கிங் ஆஃப் கிங்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு இந்த வழியில் வரலான்னு ஒரு சைன் போர்டு போட்டால் வரலாம். நம்ம ஆண்டவரை காட்டுற ஒரு சைன் போர்டாக ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை வச்சிருக்கிறார். ஆண்டவர் அதான் எதிர்பார்க்குற ரோல்ஸ். குடும்பத்தில் பெரிய பாரம்பரியம், சாம கெத்து அதெல்லாம் அப்பாற்பட்ட செகண்டரி. ஃபஸ்ட் திங் என்ன தெரியுமா? இயேசு என் மூலமாக இயேசுவை பார்க்கணும்.
தேவாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், என்னை காணுவோர் உம்மை காணட்டும், என்னை காணுவோர் உம்மை காணட்டும். எதுல இருக்கிறாண்டா ஏயா சி கொடுத்துருங்க. இதுதாங்க இந்த நாட்கள் ஆண்டவர் என்கிட்ட பாடிக்கிட்டே இருக்கிற இந்த பாட்டு. என்னன்னா, ஆண்டவரே என்னை பார்க்குறவங்க உம்மை பார்க்கணும் ஆண்டவரே, என்ன ஒரு சைனாக மாட்டுங்க. நான் ஆண்டவர் துக்கமா இருக்கிறவங்க என்னை பார்த்து, ஐ திங்க் சேஞ்ச் மைக்கா, செக். இந்த எனக்கு ஆசை என்ன அப்படின்னா, எனக்கு ஆசை என்னன்னா, துக்கமாக இருக்கிறவங்க என்னை பார்த்தாலே என்ன தெரிலங்க, உங்களை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அந்த ஒரு சைன் போர்டாக வார விரும்புகிறேன். என்னை பார்த்த உடனே ஆண்டவர் உங்களை பார்த்து எனக்கு விசுவாசம் பெருகுதுங்க அப்படின்னு சொல்லணும். உங்களை பார்த்தோன்னு எனக்கு ஒரு உற்சாகம் வந்துருச்சுங்க, உங்களை பார்த்தோன்னு எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்துருச்சுங்கன்னு சொல்லணும். நீங்கள் சகிக்கிறத பார்த்து நானும் சகிக்கணும்னு தோணுதுங்கன்னு சொல்லணும். ஒவ்வொரு வாழ்க்கை ஒரு விதத்துலையும் என்ன பார்க்குறவங்க உங்களை பார்க்கணும். நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், என்னை காணுவோர் உம்மை காணட்டும், என்னை காணுவோர் உம்மை காணட்டும். நீங்களும் பாடுங்களேன். நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், என்னை காணுவோர் உம்மை காணட்டும், என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரை தீடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோடு செய்யும் கல்வாரி ஸ்நேகம். அந்த கல்வாரி ஸ்நேகம் எனக்குள்ள வந்தாதான் இயேசுவை வெளிப்படுத்த முடியும். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரி இருக்க நம்ம கரெக்டாக நான் ஒரு 10 minutes, 12:30 ஓகேங்களா? கேட்கலாமா? கேட்க ரெடி ஆமாம் தானே? ஏங்க சத்தமே வர மாட்டேங்குது. ஆமாம் இல்லைங்களா? கேட்க ரெடிங்க தானேங்க? அப்படி இம்மஸ்ட் ஆயிட்டீங்களோ? ஆமாம் சொல்லுங்க. ஆமேன். என்ன கேட்கலங்க. ஹல்லேலூயா. நாதாவோட ஸ்நேகம் சிலுவையின் ஸ்நேகம் நமக்குள்ள வராவிட்டால் எந்த சைன் போர்டும் ஆக முடியாது, வண்டரும் ஆக முடியாது. ஏன்னா கல்வாரின்ற ஒரு மேட்டர் இட் இஸ் ஆல் அபவுட் ஜஸ்ட் லவ் மட்டும் இல்லை, சாக்ரிஃபைஸ், பேஷன்ஸ், பொறுமை, சகிப்பு, வேற என்னக்கா? அந்த ஒரு மேட்டர் நமக்குள்ள வந்தாதான் இந்த பாடியே ஆப்ரேட் ஆகும். அதுக்குள்ள விமனாக இருக்கிற நாம ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு பெரியது பெற்று எடுப்பது யாருக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியம். அது கரெக்டா? ஆமாவா இல்லையாங்க? என்னங்க நீங்கள் எனக்கு வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருங்க, அந்த கதவை க்ளோஸ் பண்ணிடுறவா? அடிக்கிறதுனால உங்கள் முகம் கிளியர் ஆகுதா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரில. ஸ்மார்ட்டாக தானே இருக்கீங்க? ஆமாவா இல்லைங்களா? ஆண்டவர் நமக்கு எனக்கு நல்லா ஆமே நல்ல இல்லையா சொல்லுங்கள், சரிங்களா? நம்ம ஜாலியாக பேசலாம். ஆமேன். நமக்கு ஆண்டவர் பெரிய ஒரு கிருபை. அப்பா தேங்க்யூப்பா, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நமக்கு ஆண்டவர் தந்த ஒரு பெரிய கிருபை. ஈவன் யூத் ஆல்சோ, விமெனுக்கு ஆண்டவர் தந்த கிருபை பெற்றெடுப்பது. அந்த வலியை மட்டும் மென் எல்லாம் தாங்குவாங்க. இருந்துக்கோங்க, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நார்மலி மென் கேன் நாட் சர்வைவ் தோஸ் பெயின்ஸ். நான் இந்த உமன்ஸ் டே எங்கள் சர்ச் செலிப்ரேஷனில் ஒரு காரியம் சொன்னாக்கா, இது என்னோட இமேஜினேஷனாக தெரில, இல்லை எனக்கு தெரில, எனக்கு இதான் தோணுச்சு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஆதாம் என்ன பண்ணார்? சிருஷ்டித்தாராம். ஓகேவா? ஆண்டவர் கொஞ்ச நாள் பார்த்தார் போல். பார்த்தோன்னே இந்த ஆளை தனியாக விட்டா செட்டே ஆகாது, இப்படி போனாலும் செட் ஆகாது, இந்த ஆளுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி வித் டிமாண்டாக தான் ஆண்டவர் நம்மளை கிரியேட் பண்ணார்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா ஏவா பெற்றுக்கோ ஏவா அப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணல. ஆண்டவர் யோசிச்சு 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 இந்த மனுஷனை டீல் பண்ணணுன்னா அதுக்கு மேலே நான் ஒரு கிரியேட்டிங் ஒரு பர்சனை உண்டாக்கணும், ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பர் வேணும். ஆண்டவர் நம்மளை ரொம்ப நாளாக யோசிச்சு 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 டிமாண்டாக தான் ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்தார். நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லி கை தட்டி இருக்கணும். இப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த கான்செப்ட் புரியுது? அக்கா கரெக்டு தானேக்கா? இல்லை ஃபஸ்ட்டு நம்மள தான் உருவாக்கி இருக்கணும் இல்லையே. நீங்கள் டோன்ட் வரியா, டோன்ட் கெட் ஒஃபெண்டட், திஸ் இஸ் கேர்ள்ஸ். இல்லை நான் யோசிக்கிறாக்கா, ஆதாம ஆண்டவர் என்ன பண்ணார்? சிருஷ்டித்தார். ஓகேவா? யார் ஆதாமு? யாருங்க ஆதாமு? ஆமாம், ஆண்டவர் அவரை கிரியேட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் விமனை கிரியேட் பண்ணுறது ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாரியா, இந்த மனுஷன் சிலதெல்லாம் தாங்க முடியாது, இந்த மனுஷனை தாங்கிறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு விமன் வேணும். இவங்க வந்தால் சில விஷயத்தை தாங்குவாங்க, இவங்க வந்தால் தான் இந்த மேனே ஒர்க் ஆகும். இல்லை கரெக்டு தானங்க? இல்லை எதுக்குங்க ஆண்டவர் நம்மளை படைக்கணும்? ஆமாம் தானே? இது எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இது என் கற்பனையா இல்லை எனக்கு தெரில, எனக்கு இது தோணுச்சு. இது வெளிப்பாடானு தெரிலக்கா. ஐ டோன்ட் நோ, ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் கிரியேட்டட் வித் டிமாண்ட். என்ன குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சு தான் ஆதாம் கையில் ஈவை கொடுத்தாரு. இந்த பர்சன் வந்தால் தான் சில விஷயங்களை சாதிக்க முடியும், சில விஷயங்களை ஆதாமாலே போராட முடியும், சில விஷயங்களை டீல் பண்ண முடியும் தான். பெண்ணாக ஏன் பிறந்தேன்னு கேட்காதீங்க. நான் அன்னையிலேருந்து திருமணம் நான் ஃபஸ்ட்டு யோசிப்பேன், ஆண்டவரே ஒரு பொண்ணாக பிறந்தேன், நான் மட்டும் ஒரு ஆண் பையனாக இருந்தால் என்ன மாதிரி ஊழியம் பண்ணியிருப்பேன். ஏன்னா இனிஷியலி ஒரு பெண் பிள்ளையாக எனக்கு வந்து சர்ச்சிலே பயங்கர போராட்டம். ஒரு பெண் ஸ்டேஜ் ஏறக்கூடாது, சின்ன வயசுலலாம் ஸ்டேஜ் ஏறக்கூடாது, அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தான் பொண்ணாக பிறந்தனும் அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சில இடத்துல தனியாக போக முடியாது, சில இடத்துல நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு பெண்ணுன்னு. அதுக்கப்புறம் இப்போ காலம் மாறிச்சுங்க. ஆண்டவர் இந்த வெளிப்பாடும் தந்தோடனே நான் இனி பெண்ணுன்னே சொல்லவே மாட்டேன். என்னை வச்சு தான் ஆண்டவர் சில சாதனை பெண்ணும் தான் பொண்ணாக வச்சுருக்கேன். மென்னுக்கு கூடயும் ஆண் கூடயும் அவங்களுக்கு சில விஷயங்களை டீல் பண்ணுறது. ஆணுன்னு சொல்ல வரல, என் ஃபேமிலியில் என்னை பொண்ணாக பிறக்க வச்சாருன்னா என் ஃபேமிலிக்கு நான் வேணும்னு டிமாண்டாக தான் பெண்ணை ஆண்டவர் பிறக்க வச்சார். ஆமென். உங்களை பொண்ணாக பிறக்க வச்சு ஒய்ஃபாகவே மதராகவோ இல்லை பிள்ளையாக வச்சுருக்காருன்னா நம்ம குடும்பத்தில் நம்ம வச்சு தான் சில காரியத்தை ஆண்டவர் மூவ் பண்ண விரும்புகிறார். ஏதோ சும்மா பெத்துட்டா, ஏதோ சும்மா இல்லைங்க. உலகத்தில் வேணால் பெண்ணை வந்து எப்போ அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் ஆண்டோட பார்வையில் மன்னோம் பயங்கர டிமாண்டில் கிரியேட் பண்ணப்பட்டோம் நம்ம. ஆமென் சொல்லுங்க. சும்மாலாம் ஆண்டு நம்மளை கிரியேட் பண்ணல, செம்ம பிளானிங் எல்லாம் போட்டு, செம்ம பிளானிங்கை போட்டு ஹே எனக்கு ஒரு ஸ்ரீ வேணும் அப்படின்னு டிமாண்டில் உருக்காக்கப்பட்டவங்க தான் ஸ்ரீ. கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. இன்னும் ஆளுங்க என்ன வேணாலும் சொல்லட்டோங்க, நினச்ச யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னை பெண்ணாக படுத்துட்டு ஆதாம் அப்போவே ஆண்டவர் பார்த்துட்டார். இவன் வேணும்னு சொல்லி என்னை மனுஷங்க இல்லை வேர்ல்டு நம்மளை வந்து நீ சும்மா இந்த வேலைக்காரி இல்லை வேலை பண்ணுறவங்க இல்லை அப்படி இப்படி என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் நான் மூவ் பண்ணாமல் உங்களால் மூவ் பண்ண முடியாது. சில விஷயத்த நம்ம தான் ஜோம் பண்ணி எடுக்கணுங்க. சில பேட்டில்ஸை நம்ம தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம பண்ணாதான் குடும்பத்துக்கே விடுதலை. டெஸ்ட் பண்ணி பாருங்க, வேணாம் ட்ரை பண்ணு. வாயாடுறதுனால உள்ள அல்ல, தேவனோட சுபாவங்கள் தான் நமக்குள்ளே வெளிப்பட்டு சில விஷயம் நம்ம யோசிப்போம், நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா? ஆமாம், அன்னைக்கே ஆண்டவர் பார்த்தார் இந்த ஆந்தம் சரியாக செய்ய மாட்டான், நீ செய்யறதுக்காக அதுக்கு வேண்டிய பலத்தை அன்னைக்கே சிருஷ்டிக்கும்போ ஆண்டவர் நமக்கு வச்சுட்டாருங்க. அதோட எக்ஸாம்பிள் தான் ஆண்டவர் இந்த பர்த். ஒரு எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன், பிள்ளை பெற்றது அந்த பெயின் எல்லாம் மென்ன சகிப்பாங்களா? சான்ஸே இல்லை. ஒரு அடிப்பட்டால் கூட அதுக்கு அவ்வளோ காயத்தை கட்டணும், அவ்வளோ ட்ரீட்மெண்ட், அவ்வளோ பார்த்துக்கணும். அப்படி தானே? யாரும் மென்னை தப்பாக சொல்லலை, நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ஆனால் விமனுக்கு நம்ம பெற்றவங்கெல்லாம் சொல்கிற ஆப்ரேஷன் பண்ணுறதால பெற்ற எடுத்தவங்க வலி என்ன சும்மாவா? என்னங்க என்ன அப்படி பார்க்குறீங்க? பட் காட் அந்த ஸ்ட்ரென்த் என்ன பண்ணிட்டாரு, மேனுஃபேக்சர் பண்ணும் போலே பிறக்கும் போதே அந்த பலத்தை ஆண்டு நமக்கு வச்சுட்டாருக்கா, நமக்கு வச்சுட்டாருங்க. அப்போ வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும், நான் எவ்வளோ அவர் தூங்குறேன்னு தெரியுமா? ஆண்டவர் பார்க்குறவர் உன்னை கிரியேட் பண்ணும்போது டிமாண்ட் போய் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அன்னைக்கே உனக்கு என்னெல்லாம் வேண்டுமோ உன்னை கிரியேட் பண்ணும்போது ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க.
அதனால தான் வீட்டு வேலை செஞ்சுட்டு மற்ற வேலையும் செய்ய முடியுதுங்க. தூங்காமல் கூட பெலனாக இருக்க முடியுது. எங்கேருந்துக்கா பெலை? அன்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணும்போது அண்ட் டிமாண்டில் நம்மளை கிரியேட் பண்ணதுனால மென்னு செய்ய முடியாததை விமன் செய்ய முடியும்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஆண்டவர் சில பலத்தை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறார், சில ஞானத்தை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறார். மேனுஃபேக்சர் பண்ணும்போது அப்படி வச்சிருக்கிறார். அதெல்லாம் தைரியமாக எடுத்துக்கொள்ளணும். என்னால் முடியும், நான் தான் வீட்டு வேலை செய்வேன், நான் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணுமா பொறுப்பு என் மேலே தான் வச்சிருக்கார் ஆண்டவர். என் மேலே தான் பொறுப்பு பிடிச்சிருக்காரு. சம்டைம் யோசிப்பேன், என்ன ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் இந்த விமன் தான் எல்லா வேலையும் செய்யணுமா? நான் யோசிச்சிருக்கிறேன். வீட்டு வேலையும் செய்யணும், வெளியில் வேலையும் செய்யணும், சம்பாதிக்கணும். அப்படி சொல்கிறேன், சம்பாதனை பண்ணி பைசா எடுத்துகிட்டு வரணும், வீட்டு வேலையும் செய்யணும், இதில் வேறு சர்ச்சு வேலையும் செய்யணும். அப்புறம் வேறு என்ன வேலை இருக்குது? இதை விட்டேனாங்க நான், நம்ம வேலை நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் செய்வோம். ஆண்டவரே வை ஆண்டவரே நீங்கள் கொஞ்சம் பார்ஷியலாக இருக்கிறீரோ அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். நானும் மம்மியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சும்மா நான் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? யோசிக்கிறீங்களா? எனக்கு இந்த வெளிப்பாடு வந்தப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களோ? ஓகே, இந்த வெளிப்பாடு ஆண்டவர் எனக்கு தந்த வெளிப்பாடோ இல்லை ஏதோ, ஆண்டவர் என்னை அதுக்காக தான் பில்டு பண்ணியிருக்காருங்க. இதெல்லாம் நீ செய்ய முடியும்னு ஒரு ஃப்யூச்சரை பார்த்து எனக்கு வேண்டி இதெல்லாம் சகிக்கக்கூடிய பலனை ஒரு ஸ்ரீக்கு ஆண்டவர் மேனுஃபேக்சர்ன்றது இல்லைங்க, என்னது உருவாக்கினப்போ ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென் 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 ஆமென். அதுலேருந்து எனக்கு என்ன வேலை இந்த செய்வேயா, தூங்கலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அப்படி தான் என்னை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறார். மென்னு செய்ய முடியாததை நான் செய்வேன் நம்பி என் கையில் வச்சதுனால அதில் நான் முறுமுறுக்க மாட்டேன். எனக்கு வேண்டிய பலன், எனக்கு வேண்டிய சரீர பலத்தை என் ஆண்டவர் தருவார். ஆமென் ஆமென். நம்ம உழைக்கிற மாதிரி அண்ணன்மாருங்கள்லாம் உழைச்சாங்கன்னா, சும்மா சொல்கிறேன், அண்ணன்மாருங்கெலாம் பார்க்குறாங்க, பட் பேசிக்காக சொல்கிறேன், டயர்டாக படுத்துருவாங்க. ஆனால் நம்ம உழைக்கிற உழைப்பு எங்கேருந்துங்க பலன்? இல்லை கேட்குறேன். எல்லாரும் சொல்லுவாங்க மென்னுக்கு தான் செம்ம பலன். கரெக்டு, பயங்கர பலன். ஆனால் கம்பேர் பண்ணால் விமனுக்கு தாங்க பயங்கர பலன். உங்களால் திங்க் பண்ண முடியுதா? நீங்கள் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நான் சொல்லுது ஆண்டவர் புரியுதுங்களாங்க? இல்லை நம்ம என்ன யாரும் தப்பாக சொல்லலை. ஐம் சேயிங் தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் திங் அண்ட் வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் திங். மென்னு தான் ரொம்ப ஸ்ட்ராங், எல்லாம் வெயிட்டை தூக்குறதெல்லாம் மென்னு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நடக்காத நடப்பு நம்ம தான் நடக்கிறோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், நான் சமையல்லாம் பண்ணுறதில்ல. இந்த வாட்டி அம்மா கொஞ்சம், என் மாமியாருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்தப்போ வி ஹேட் சம் இன்சிடென்ட், ஐ ரிமெம்பர். அப்போ நான் கொஞ்சம் சமையலுக்கெல்லாம் நானே இறங்கினேன். அப்போ சமையல் பண்ணுறேன் ஒரு 2 மணி நேரம். நான் கிச்சனில் எனக்கு அவ்வளோ குக்கிங் தெரியாதனால நான் பார்த்து செய்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுது. ஸோ எனக்கே அறியாமல் 2 மணி நேரம் கிட்ட நான் என்ன கிச்சனையும் நான் என் வேலைகளை என்ன பண்ண சுற்றி பண்ணுறேன். ஒரு 2 மணி நேரம் ஆனோடனே இந்த ஹீல் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஹீல் வலிக்கு அப்புறம் தான் ஒன்று 2 மணி நேரம் நான் நின்றுட்டுருக்கிறேன். அந்த ஹீல் வலிக்குதுன்னு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தேன். அடுத்த வேலை மினிஸ்ட்ரி, அடுத்த காரியங்கள் ஓடுறேன். நான் யோசித்தேன், இதை மட்டும் மென்னு பண்ணட்டும், அவங்களாம் ஃப்ளாட்டாக படுத்து தூங்கிடுவாங்க. ஆமாம், அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க தான் முடியும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒர்க்கு எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு மட்டும் அந்த கிருபையை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டாருங்க. ஆனால் சத்ரு தான் சடுனாக அதை மறைக்க வச்சுட்டு, நீ ஏன் எல்லாம் பண்ணுற, உனக்கு தான் பிரச்சனையை உருவாக்குறான். நான் சொன்னேன், சத்ருவே, நீ யோசிக்கிறத விட ஆண்டவர் என்ன பிளான் பண்ணி தான் பொண்ணாக வச்சுருக்கிறாரியா. அவருக்கு தெரியும் நான் நம்பி இந்த பிள்ளையை நான் வச்சுக்கிறேன், நம்பி ஸ்ரீயை கொடுக்குறேன், அப்போ தான் இந்த குடும்பம் கண்டிப்பாக காப்பாற்றப்படும்னு நம்பி ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஒரு பெண்ணாக படைத்து ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். இல்லைன்னு டெய்லியும் டயர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு படுத்துகிட்டே இருக்கலாமே? இல்லையே, லைட்டாக படுத்து 5 நிமிஷம் நேப்பு. நேற்று கூட அப்படி தான்க்கா, காலையில் 3:30 அப்படியே எழும்பி என்னோடய ஒர்க் அப்படியே ப்ரேயர் இங்கே வரணும். ஸோ ஐ ட்ராவல் 1/2 hour சர்ச்சுக்கு அப்படியெல்லாம் போனால் ஒரு 1/2 மணி நேரம் 5 minutes அப்படி படுத்தேன். ஏன்னா எனக்கு பழக்கம் இல்லை இந்த இதை பண்ணுறதுனால. ஒரு 5 minutes படுத்து எழுந்துட்டு திருப்பி 12 மணி வரைக்கும் என் காரியங்களை பண்ணேன். பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் நம்பி தான் என்னை கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. மற்றவங்க உலகத்தில் ஜனங்கள் இல்லை இவங்கெல்லாம் கூடியும் டயர்டான்னு சொல்லிட்டு ஒன்று காரியம். ஆனால் நமக்கு மட்டும் டயர்டாக தான் அங்கே இருக்குது. ஆனால் எப்படி தான் அடுத்த நாள் பலம் வருதுன்னே தெரியல. ஆமென் சொல்லுங்க. எப்படி தான் தூக்குறது, அந்த 4 மணி நேரம் தூக்கமாக இருந்தாலும் நல்ல ஒரு தூக்கம், அடுத்த நாள் எப்படி தான் வேலை செய்கிறோன்னு தெரியல. ஏன் தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வித் டிமாண்ட் ஸ்ரீ ஆண்டவர் படைச்சார். வித் டிமாண்ட்.
He knew, he installed. அன்னைக்கே ஆண்டவர் ஒரு மென்னுக்கு சகாயமாக என்னெல்லாம் வேணுமோன்றத ஆண்டவர் அன்னைக்கே உருவாக்கணும். நான் சொல்றேன், ஆண்டவரே அன்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணும்போது என்னெல்லாம் ஈவுக்கு வச்சிங்களோ, நம்பி செஞ்சீங்களோ, என் மேல அது வருகிறது. அதை நான் பெற்றுக்கொள்கிறேன், அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். டயர்ட் ஆகுறதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, என் மேலே தேவ பலன் இருக்குது. தேவன் நம்பி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்போ நான் வீட்டு வேலையும் பார்ப்பேன், நான் எல்லா வேலையும் பார்ப்பேன், தேவனோட பலத்தை வெளிப்படுத்துவேன். என்னை நம்பி என்னை குடும்பத்தை கொடுத்துருக்கேன், நம்பி சர்ச்சை கொடுத்துருக்காரு, என்னை நம்பி கொடுத்துருக்காரு. நான் எதுவும் கம்பேர் பண்ண மாட்டேன். நான் என் வாழ்க்கை ஆண்டவர் என்ன டிமாண்டாக உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் செய்கிற மாதிரி யாரும் செய்ய முடியாதையா. ஆண்டவர் என்னை நம்பி ஸ்ரீயா படைத்திருக்கிறார். அப்போ தான் ஒரு சைனாக, ஒரு வண்டராக ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார். எல்லாரும் பார்ப்பாங்க, உண்மையாக உன்ன மாதிரி வேறு லெவலே இல்லையா. நம்ம ஒரு சைன், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு சைன், ஒரு அதிசயமாக, ஒரு அற்புதமாக. ஆமாம். யாரெல்லாம் என்கரேஜ் ஆகிட்டீங்க, யாரோட மைண்ட் செட் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ இதனால எவ்வளோ சண்டை கம்மியாகும் தெரியுமா. நமக்குள்ளே ஃபஸ்ட்டு டிஸ்கரேஜ்மெண்ட் மாறும். ஏன் இப்போ பார்த்தாலும் நான் தான் செய்யணும், இல்லை நான் தான் செய்யணும், ஏன்னா ஆண்டவர் என்னை நம்பி தான் என்னை படைச்சிருக்கிறார். When that changes your mindset completely, இன்னும் அப்போ உழைக்க முடியும், இன்னும் சர்வ் பண்ண முடியும். காட் என்னை பெண்ணாக பிறந்து ஒரு அசைன்மெண்ட் எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏதோ நம்ம பார்த்து தான் வச்சிருக்கேன். ஏன்னா ஹெல்ப்பர் வேணும்னு ஏன் ஆதாமுக்கு வச்சிருக்கணும், வச்சிருக்க அவசியமே. சில இடத்துல மென்னு ஒர்க் ஆக முடியும், நம்ம தான் ஒர்க் ஆனாலும் மென்னு ஒர்க் ஆகும். சும்மா சொல்கிறாங்க, அதுக்குன்னு வேறு சண்டை போடுறதுக்கெல்லாம் சொல்லலை. சில பொறுப்புகள், வளர்க்க வேண்டியது, பெற்றெடுக்க வேண்டியதும் தேவனுக்குள்ளாக இது நமக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கார். விமென் ப்ரேயர் வாரியர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமென் தான் எல்லா இடத்துலையும் பேக் போனாக இருப்பாங்க கம்பேரிட்டிவ்லி. ஆண்டவர் நம்மளை நம்பி நானும் என் பிள்ளைகளும் ஒரு சைன் அண்ட் வண்டராக ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்னும் சைனாக மாறுவேன். சைனா என்னை பார்க்குறவங்க உண்மை பார்க்கணும். ஆண்டவரை எப்படிங்க நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்கன்னா, ஒன்று இது என் மேனுஃபேக்சரிங். அப்படி யாருக்கும் டிமாண்டில் நான் பிறந்திருக்கிறேன், டிமாண்டில் பிறந்திருக்கிறையா. என் பேரண்ட்ஸுக்கு வேணால் பொண்ணு பிறந்துருச்சு சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கேண்டி பிறந்துப்போக்கா. எல்லோரும் பாய் பாய் பாய்ன்னு சொன்னாங்க. நாங்களும் பாய் பேரை தாங்க வச்சுருந்தோம். பாய் பார்த்தா பொண்ணு, சே பொண்ணாக பிறந்துருச்சு. எனக்கு என்னென்னா என் இம்ப்ரெஷன், ஐயோ நான் பண்ணுற ஊழியம் பண்ண முடியாது, பெண்ணு பிறந்துருச்சு என்ன. ஆனால் இப்போ என் மைண்ட் செட்டே மாறிச்சு. கேண்டி ஆண்டரோட பர்பஸோடு தான் பெண்ணாக பிறந்திருக்காரு. உலகத்துக்கும் ஜனத்துக்கும் ஏண்டா பொண்ணு அப்படின்வாங்க, ஆனால் என் ஆண்டவருக்கு பெண்ணு தான் வேணும். ஹல்லேலூயா. நம்ம பெண் பிள்ளைகள் செய்ய வேண்டிய ரெஸ்பான்ஸ். பெருமைப்படுங்க, பெண் பிள்ளைகள்லாம் வச்சுருக்கிறவங்க பெருமைப்படுங்க. நம்மலாம் பாக்கியவான்கள். ஆண்டவர் நம்மளை நம்பி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு. மென்னை காட்டிலும் நம்ம நம்பி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு. மென்னை டீக்ரேட் பண்ண சொல்ல, நான் அந்த சினாரியோ ரிலேட் பண்ணுறேன். ஏதோ பர்பஸ் என் மேலே வச்சிருக்கிறாரியா. ஏசப்பா ஆண்டவர் என்னை நம்பி தான் என்னை ஒரு பெண்ணாக பிறக்க வச்சிருக்கிறார். நம்பி தான் பண்ணியிருக்கிறார். நான் என் குடும்பத்தை பார்த்துப்பேன், இணைஞ்சிருப்பேன், எல்லா வேலையும் பண்ணுவேன், சகிப்பேன், அந்த பெயினை சகிப்பேன், எல்லாம் நம்பி அமைச்சிருக்கார். அதான் நான் ஒரு சைன், நான் ஒரு வண்டர். வண்டர்ன்றப்போ அதிசயம். தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அற்புதமாக. இங்கிலீஷில் வந்து வண்டர். ஐ ஆம் given me for signs and wonders. அற்புதங்கள் நம்ம மூலமாக நடக்கும். நம்ம ஜெபிச்சா இனி பாருங்கள், இன்னையிலேருந்து உங்கள் ஒர்க்கிங் ஸ்டைல் மாறப்போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம். நம்ம இந்த 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 எனக்கு எவ்வளோ முதுகு வலிக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ கால் வலிக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ இது, அதெல்லாம் இனி சொல்லவே மாட்டோம். அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆண்டவர் என்னோட காரியங்களே மாறுதோன்னு எல்லாரும் என்னையா ஏதோ ஒரு மாறி இருக்குது. அதாங்க அதிசயம். அதிசயமாக ஆண்டவர் என்னை மாற்றுவேன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு வீட்டில் அதிசயமாக மாறுவோம், ஒர்க் இடத்துல அதிசயமாக மாறுவோம், ஒர்க் இடத்துல அதிகமாக தேசத்துக்கு அதிசயமாக, சர்ச்சுக்கு அதிசயமாக மாறுவோம், எல்லோரும் முன்னாடி அதிசயமாக மாறுவோம். ஜீவ கிரீடம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஜீவ கிரீடம் நமக்கு உண்டு. ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம டிமாண்டில் பிறக்கப்பட்டிருக்கிறோம். ஹாப்பியாக இருக்கீங்களா? ஆமாம், ஹாப்பியாக சிரிங்களே. எனக்கு பயங்கர சந்தோஷம்க்கா. நான் டிமாண்டில் பிறந்திருக்கையா, சரியான டிமாண்டு. உலகம் யார் என்ன வேணால் சொல்லிட்டோம், நான் ஒரு டிமாண்டு. எனக்கு யாரையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என் ஆண்டவரை என்னை ப்ரூவ் பண்ணி என்னை மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்கிறார். ஸோ எனக்கு வேண்டிய பலம் ஆண்டவர் தருவார். வயசாயிருச்சு, இல்லை எனக்கு வேண்டிய பலத்தை டிமாண்ட் பண்ணி வாங்கி எடுங்க. எனக்கு வேண்டியது ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு தான் இன்னைக்கு சுகமும் நடந்தது. நீங்கள் சுகம் அடைஞ்சிட்டீங்க. உங்கள் சரீரத்தில் பலம் வந்துருச்சுங்க. நம்ம செய்ய வேண்டிய ஓட்டத்தை ஓடி கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வீட்டிலையும் வெளியிலையும் வேலை ஸ்தலத்துலையும் காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் சபையிலும் தேசத்துக்கும் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறும். அடுத்த ஒரு காரியம் சொல்லிடுறேன். டக்குன்னு சொல்கிறேன். அமேலேக் யார் தெரியுமா? இந்த அமேலேக் யாருன்னா கிதியோனோட பையன். ஓகேங்களா? ஜட்ஜஸ் 9ஆம் அதிகாரத்தில் எடுக்கிறோம். நான் வசனத்தில் எடுக்கல. ஜட்ஜஸ் 9ல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் தமிழில் என்ன நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் அது அமேலேக்கு தானே. என்ன போட்டிருக்க பேர் சொல் மட்டும் படிங்க. தமிழ் அபிமெலேக் வந்து ஹீஸ் கிதியோன்ஸ் ஆஃப் சன். அப்போ அபிமெலேக் என்ன பண்ணுறாரா, அது சும்மா சினாரியோ மட்டும் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுவார், அநியாயமாக பண்ண விஷயம் 70 அவனோட சகோதரரை அவன் என்ன பண்ணுவான், ராஜ பதவிக்காக ராஜஸ்தானத்துக்காக அவர் 70 பேரை காலி பண்ணி யாரோட சைடை கேட்டுனா ஒரு மதர்னால் அழிவும் இருக்குது, ஒரு ஸ்ரீனால் அழிவு இருக்குது, ஸ்ரீனால் ஆசீர்வாதமும் இருக்குது. அதான் சொன்ன பவர் நம்ம கையில் இருக்குது. டிமாண்டாக பிறந்திருக்க நம்ம ஆண்டவர் தந்த காரியத்தை நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். நெகட்டிவாக யூஸ் பண்ணால் பெரிய டேமேஜ், பாசிட்டிவாக யூஸ் பண்ணால் பெரிய ஆசீர்வாதம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன். நம்ம அபிமெலேக்கு வந்து அவங்க அம்மா சைடோட காரியத்தை அம்மாவுக்கு செவி கொடுத்து, அம்மாவோட சைடை செவி கொடுத்து என்ன பண்ணுறாரு, 70 அவரோட பிரதர்ஸ் என்ன பண்ணுறாரு, கொலை பண்ணிடுவாங்க. இது என்ன அநியாயங்க? ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன், என்ன பாருங்க, ஆமாவா இல்லையா? என்ன அநியாயம்? உலகத்தில் அநியாயம் என்னங்க நடக்கலை? அங்கே என்னன்னா லிட்ரல் கொலை பண்ணி முடிச்சிடுறான். இப்போ இருக்கிற நடக்கலாம் வாயிலே கொலை பண்ணிடுறாங்களே. எஸ் டெல் மீ, வாயில் வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே கொலை பண்ணிடுவாங்களே. ஒரு ஸ்டேட்டஸ்லேயே போதும் நம்ம சத்து போன நிலைமை. சில ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் இவங்க எனக்காக தான் போட்டாங்கயா. யாராவது ஏதாவது எங்கள் சர்ச்சிலலாம் எனக்கு ப்ராஃபஸியெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். யாராவது அப்செட்டாக இருந்தாலும் ஸ்டேட்டஸ்லேயே பார்த்து கண்டுபிடிச்சிடுறேன். இவங்களுக்கு ப்ராஃபிட் எல்லாம் வேண்டாம், இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உடனே ரிப்ளை போட வாட் ஹேப்பன் அப்படின்னு போடுவேன். அதுலேருந்து எங்கள் சர்ச் மெம்பர்ஸ் கொஞ்சம் உஷாராக இருக்கிறாங்க, போடுறதில்லை. பட் வி கேன் நோ ஒருத்தவங்களோட நிலவரம், வீட்டில் என்ன நடக்குது எல்லாமே என்ன ஆகும். அந்த ஸ்டேட்டஸில் ஒரு சண்டை நடக்கும் பாரு. சிலவங்க சொல்லுவாங்க, அக்கா எப்படி உனக்கு தெரிஞ்சுதுன்னா, அக்கா ஸ்டேட்டஸில் பார்த்தேன். ஹே, ஸ்டேட்டஸில் போட்டது உனக்கு போட்டது மாதிரியா? ஸோ அதெல்லாம் வந்து கொலை வர அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. அப்பேற்பட்ட ஜனங்க என்ன இருக்கிறாங்க, ஆல் அரவுண்ட் இருக்காங்க. அபிமெலேக்கு 70 பேரை காலி பண்ணார், அநியாயம் பண்ணார். அதில் ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் ஆனார். யார்? ஜோத்தாம் மட்டும் என்ன போயிட்டார், எஸ்கேப் போயிட்டார். அந்த ஜோத்தாம் சொல்கிறாரு, பாரு ட்ரீயோட எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு அநியாயம் பண்ணுறீங்க, சாபத்தை கொடுக்குறீங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கூக்குரலை போட்டார். அந்த சாப்டரில் எண்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த அபிமெலேக் யாரால், ஒரு ஆர்டினரி விமன், இந்த பெரிய பராக்கிரமசாலிய ஒரு ஆர்டினரி விமன் ஒரு கல்லை தூக்கி போட்டு காலி பண்ணி. இன்னைக்கு நான் சொல்ல வந்தது ஒரு ஆர்டினரி விமன் கல்லை தூக்கி போட்டது தான் சொல்ல வந்தது. முடிஞ்சிருச்சு, எனக்கு சிரிப்பு வருது. சாதாரண ஒரு ஸ்ரீ, பைபிளில் அவங்க பேரை போடப்படலை, நீங்கள் வேணால் பாருங்களேன். ஒரு சாதா ஸ்ரீ என்ன பண்ணுவாங்களா, அவனை மண்டையில் விழுந்தது. எனக்கு ஏன் சிரிப்பு வருது அப்படின்றப்போ, இட் இஸ் ஏன் தெரியுமா சிரிப்பு வருது? ஒரே நிமிஷம் பேபி அக்கா நீங்கள் எடுங்க. எனக்கு ஒரு சாதா விமன் பேரை கூடயும் போடலை, சரிங்களா? அவங்க பேரை கூடயும் போடல. ஆனால் இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியை வந்து 70 பீப்புளை போட்ட ஒரு ஆளை ஒரு சாதா விமன், பயந்து ஓடி ப்ரொடெக்ட் பண்ண விமன் மைண்ட் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு தெரில. இந்த ஆளை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, எடுத்து டமால்னு போட்டு தள்ளிட்டாங்க. அங்கே ஜோத்தம் ப்ராஃபஸை பண்ணதை, அந்த கூக்குரல் சத்தத்தை ஒரு சாதாரண ஒரு விமன் போட வேண்டிய இடத்துல ஒரு போட்டு முடிஞ்சிச்சு கதை. We are all ordinary people
ஆனால் சில இடத்துல யாரும் செய்ய முடியாத காரியத்தை நம்மளை ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் செய்ய வைக்க வல்லவர். இன்ஜஸ்டிஸ், அநியாயங்கள், இன்ஜஸ்டிஸ், இது எல்லாமே இருக்கும்போது நம்ம வாயால் பேசுகிற ஸ்ரீகள் அல்ல, வாயால் சண்டை போடுகிற ஸ்ரீகள் அல்ல. டைம் வரும்போ ஜெபத்தில் கல்ல டமால்னு போட்டு விட்டுறணும். சத்ருவின் தலையில் என்னது தீப்பொலிகளில் போட்டுறது, அது ஒரு வசனம் இருக்கு போல. அந்த மாதிரி தான் நம்மளை ஆண்டு அந்த 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 ஜட்ஜஸில் இந்த பெரிய பராக்கிரமசாலியை உடனே அவரோட ப்ராப்ளம் பற்றி என் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ் பேரரை பார்த்து சொன்னார், நீ என்னை கொலை பண்ணிடு, நீ என்னை ஒரு குத்திரு, என்னை ஒரு ஸ்ரீ காலி பண்ணான்னு அசிங்க பேர் எனக்கு என்ன வேண்டாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்னை ஒரு கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணி அவரோட லைஃப்பை முடியுது. ஆனால் யாரும் செய்யாதத ஒரு ஆர்டினரி விமன் வாட்ச் அவுட் பண்ணி வேலையை முடிச்சாங்க. அது இமேஜினிங் எப்படி கல்லை தூக்கி போட்டிருப்பாங்க. ஏன்னா டைம் அவ்வளோவா இருந்திருக்காது. அவர் வரவும் இவங்க இருக்கிறாங்க, பக்கத்தில் கல்லை தான் இருந்திருக்கு. ஒரு என்ன கல்லா, எந்திரக்கல் எடுத்து அப்போ என்ன பலன் இருந்திருக்கும் பாருங்க. டாமாக்குன்னு தூக்கி மைண்ட் ஆப்ரேட்டாக இருந்தது. இவன் தானடா டே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆண்டவர் யூஸ் பண்ணுறான்னு டமால்னு ஒன்று போட்டு முடிச்சிட்டாங்க. சம்டைம்ஸ் ஆர்டினரியாக இருக்க நம்ம தான் பராக்கிரமசாலிகளை, சத்ருவின் திட்டங்களை முறியடிக்க ஆண்டவர் நம்மளை தான் பயன்படுத்துகிறார். அண்ட் யூ பி வாட்ச்ஃபுல் வென் டு ஆப்ரேட். எப்பயுமே கல்லை தூக்கி என்ன பண்ணக்கூடாது, அது நோ, தட்ஸ் நாட் ஒர்க்கிங், தட் நெவர் ஹேப்பன். ஆண்டவரே டிசர்ன் பண்ணுங்க. கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் நம்ம தேவனோட வார்த்தை மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாக சில கல்லை போடுங்களேன், அந்த கல் காலியாக்கும். இதே மாதிரி வேற ஒரு கல்லை எரிஞ்சவர் யாரு, அவர் போட்டார் பார் ஒரு கல்லை, கரெக்டான டைமிங்கில் கரெக்டாக எடுத்து அடிச்சார் பார், அடிச்சார் டம்மால்னு என்ன ஆயிடுச்சு, கோலியாத்து விழுந்தாங்களா இல்லையா, ஆமாவா இல்லையா? அப்போ தாவீதாலே செய்ய முடியும், ஒரு ஆர்டினரி விமனாலே செய்ய முடியும். தாவீது வந்து குட்டி கல் எடுத்தார், ஆனால் வந்து இந்த விமன், அதான் சொன்னேன் நம்ம வேற லெவலுங்க. How many of you are encouraged today? நல்லா ஆமாம் சொல்லுங்க, சிரிங்க. ஆமாம் நிச்சயமா லைக் விமென்ஸ் ஃபெல்லோஷிப்னால கம்பேர் பண்ணுறேன் நான். எந்திர கல் பெரிய கல்லா சின்ன கல்லா அக்கா சொல்லுங்க? பெரிய கல் தானே. ஆமாம், தாவீதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஆர்டினரி விமன் வெளியிலே வரல, இன்னைக்கு ஆர்டினரி விமன் வெளில வராங்க, பெரிய காலை எடுத்து டாமால்னு போட்டாங்க. பிகாஸ் we can't carry weights, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் she was discerning. எந்த சோல்ஜர்ஸும் பண்ணல, எல்லாரும் பயந்துருப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் எங்கே இந்த கரேஜ் வந்ததுன்னு தெரியல. ஏன்னா இவர் பயங்கரமான ஆள், சும்மா ஆள் இல்லை. நீங்கள் படித்து பார்த்தா இந்த அம்மிமலேக் பண்ண வேலை வந்து சும்மாவே பயங்கர, he is a கொடூரமான பர்சன். அந்த கொடூரமான பர்சனை ஹேண்டில் பண்ணது எந்த சோல்ஜரும் இல்லை, எந்த மென்னும் இல்லை, எந்த பராக்கிரமசாலியும் இல்லை. ஒரு சாதா ஆர்டினரி விமன் டைமை பார்த்து கரெக்டாக அவங்க என்ன பண்ணாங்க, போட்டாங்க பாரு கல்ல, முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் we operate in God's timing. That was God's timing on them. ஜோத்தமோட ஜெபத்தை, ஜோத்தமோட கூக்குரல் ஆண்டவர் கேட்டு அவன் செஞ்சதுக்கு எல்லாத்தையும் யாரை பயன்படுத்தினார் தெரியுமா? அவைலபிளாக இருந்த ஒரு ஸ்ரீயை ஆண்டவர் பயன்படுத்தினார். she was available, she was ready. அப்போ டீப் இன்சைட் இந்த ஸ்ரீக்கு எங்கேயோ என்ன இருக்கு, ஒரு ப்ரிப்பேர் ஆகிட்டே தான் இருந்தாங்க. ஏய் என்னைக்காவது ஒரு சான்ஸ் வரும் யான்னு. கரெக்டாக சான்ஸ் வந்தது, எடுத்து அவங்க கையில் இருந்தது, அவங்க பக்கத்தில் இருந்தது அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. வெப்பனா வேற கத்தி கித்தி எதை யூஸ் பண்ணாங்களா சொல்லுங்களேன்? அவங்க கண்ணில் பார்த்தது என்னது, அந்த கல் மட்டும் அவங்க கண்ணு தெரிஞ்சதை அவங்க கையில் இருக்கிறத வச்சு அவங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க. நமக்கு பெருசாக எல்லாம் வேணும், ஞானம் வேணும், புத்தி வேணும்லாம் வேணாங்க. ஆண்டவரே எனக்கு என்னெல்லாம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அதை வச்சு நான் ஆப்ரேட் பண்ணி சாதிக்க விரும்ப. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். வாலிப பிள்ளைங்களாம், ஆமாப்பா எனக்கு நீங்கள் தந்ததை போதும், இந்த ஸ்டைலு, இந்த பியூட்டி, இந்த காரியம், இது வச்சே நான் அசாதாரணமான காரியங்கள் செய்ய முடியும். மதிப்பேன்னா ஆப்ரேட் பண்ணோம் ஆன் இஸ் டைமிங். அவர் டைமிங்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன இருக்கணும், பலம் வேணும்.
ரெடி ஆகிட்டீங்களா? ஸோ அது அம்மிபவேலுக்கு டீல் பண்ண அந்த சாதா ஆர்டினரி விமன் தான் நம்ம. டைமிங்கில் ஒர்க் பண்ண, எப்படி பேசுகிறதுல சண்டை போடுறதுலலாம் இல்லை, ஜெபத்தில். இன்னும் வாட், சில இடத்துல சில ஒரு வார்த்தை போதுங்க உங்கள் வீட்டோட அட்மாஸ்பியரே மாற்றும். டைமிங்கில், காட்ஸ் டைமிங்கில் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன ஆகும், சரியான டிசிஷனாகவும் இருக்கலாம், மாறிடலாம். அந்த வார்த்தை சில பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு இருக்கான். அந்த வார்த்தை என்கரேஜ் பண்ணுகிற வார்த்தையாக இருக்கலாம். ஒரு கல் போதுங்க சத்ருவை வீழ்த்தி ஜெயத்தை கொண்டு வருகிற ஒரு கல். மண்டையில் போடணும், பிரெயினில் போய் ஸ்ட்ரக் ஆகணும். சில வார்த்தைகளை சொல்லும்போது சிலவங்க பிரெயினில் போய் ஸ்ட்ரக் ஆகி அநியாயம் பண்ணுறவங்க கூட ஸ்டாப் ஆயிடணும், இல்லைனா சோர்ந்து போனவங்க என்ச்சிக்கிறணும். அதுக்கு பிரெயினில் ஒர்க் ஆகிறது ஒன்றே தேவ வார்த்தை. நமக்குள்ள இந்த புறப்படுகிற தேவ வார்த்தை தான் கல். அது என்ன போல் மண்டையில் போய் உடைக்கக்கூடாது, மண்டையில் போய் பதிஞ்சு அவங்கள ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றணும். சத்ருவின் திட்டங்கள் அழிந்து தேவ திட்டங்கள், தேவன் ஜெயம் தரணும். ஆமென். அப்போ கல் எடுத்து மண்டையை உடைக்கிறது இல்லை, வார்த்தையை வச்சு எல்லாம் மண்டையில் நம்ம என்ன பண்ணணும், இன்ஜெக்ட் பண்ணணும். ஆமாவா இல்லையா? ஸோ உங்கள் வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கலாம், சில நேரத்தில் ஆறுதல் வார்த்தையாக இருக்கலாம், சில நேரத்தில் டிசிஷன் மேக்கிங் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்கலாம். எனிதிங் தேவன் உங்களை என்னையும் பயன்படுத்த முடியும். ரெடியாக இருக்கிறவங்க அப்படியே ஜோ பண்ணி முடிச்சிடலாமா? டைம் ஆயிடுச்சு. அப்போ இன்றைக்கி என்னெல்லாம் கேட்டோம்? நம்ம டிமாண்டாக இருக்கிறோம், நம்ம சைன் அண்ட் வண்டராக இருக்கிறோம். வி ஆர் பாட் இன் அ டிமாண்ட். ஆண்டவர் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறாரு. நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, செம்மையாக என்ன பண்ணுறாரு, எல்லாம் பண்ண முடியுங்க. ஆமாம் சொல்லுங்கங்க, ஆமாம் சொல்லுங்கங்க. எல்லாம் என்ன பண்ண முடியும், நம்மளால் பண்ண முடியும். இனிமேட்டு நம்ம பண்ண முடியாதுன்னெலாம் சொல்லாதீங்க. வாலிப பசங்கள்லாம் அக்கா எனக்கு ரொம்ப டயர்டாக, எங்கள் சர்ச் பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட சொன்னேன், நான் இன்னி சொன்னேன், இந்த பாரு யாரும் டயர்டு இல்லை. வாலிப வயசுக்கு வேண்டிய பலத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு இல்லை 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 இல்லை, என்ன ஆண்டவர் சில காரியத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ண தான் பெண்ணாக வச்சிருக்கிறார். அப்போ அதுக்கு வேண்டிய பலத்தை தருவார். அம்மா மரங்கள்லாம் சொல்லுங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், உங்களுக்கு பலத்தை தருவாருங்க. உலகம் தான் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, இல்லை இல்லை எனக்கு தேவ பலன் வரும். நான் வேலை பண்ணுறதெல்லாம் எக்ஸசைஸ், எனக்கு எக்ஸசைஸ். நான் வேலை பண்ணுறதுலாம் என்ன, எனக்கு ஒரு எக்ஸசைஸ். ஆமாம் சொல்லுங்கங்க. அவங்கவுங்க ஜிம்முக்கெல்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன். ஏங்க அப்படி எடுத்துக்கோங்க. இதாங்க தேவ ஞானம், இதுதாங்க விஸ்டம் ஆஃப் காட். இதுதான் விஸ்டம் ஆஃப் காட் நமக்கு. என்ன அப்படின்னா, வீட்டுக்கு நினச்சேன், வீட்டுக்குள்ளே நடந்து வரேன், கால் மட்டும் என் வலிக்குது, நான் இவ்வளோ தூரம் நடக்கிறேன், அப்போ நான் வெளியில் நடக்கவே தேவையில்லை, நான் என் வாக்கிங் எக்ஸசைஸை வீட்டுக்குள்ளே. ஆமாம் முடிஞ்சிச்சு. நான் எல்லாம் பாத்திரத்தை எடுக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன். ஜிம்மில் போய் பைசா வேஸ்ட் பண்ணுறது பதிலாக நான் பண்ண என்னோட எல்லாம் என்ன ஆகுது. ஆமாம் சொல்லுங்களேங்க. நான் இன்ஸ்பயர் பண்ணலாம் வரல, நான் ட்ரூத்தை பேசிகிட்டு இருக்கிறேங்க. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாருங்க. ஆமென் சொல்லுங்க. லெட்ஸ் நாட் கம்பேர் எனிபடி. வெளியில் பீப்புளை கம்பேர் பண்ண வேண்டாம். லெட்ஸ் நாட் கம்பேர் எனிவன் அவுட் சைட். கம்பேர் பண்ண வேண்டாம். ஆண்டவர் எனக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். எவ்ரிதிங் இஸ் எக்ஸசைஸ் ஃபார் மீ. சொல்லுங்கள், எல்லாம் எக்ஸசைஸ் தான். எனக்கு எல்லாம் எக்ஸசைஸ் தான். எனக்கு உலகம் செய்யாததை ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறாரு, நான் செயல்படுவேன். தேர்டு, அம்மிபவேலுக்கு நான் அந்த பெரிய அநியாயம் பண்ணுறவங்களெல்லாம் கோல் அடிக்கிறது நம்ம மேலே தாங்க இருக்குது. ரொம்ப அநியாயம் பண்ணுறவங்கள விட்டுருங்க. நம்ம கரெக்டான நேரத்தில் அவர்களெல்லாம் ஆண்டவர் தொட வல்லவராக இருக்கிறார். சண்டைனாலோ பேச்சினாலும் அல்ல, தேவனோட வார்த்தையினால் எல்லாரோட பிரெயின்ஸில் ஒர்க் ஆகும். சில விஷயங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது டைமிங்கை பார்த்து காட்ஸ் டைமிங்கில் வார்த்தையை விடுங்க, அது அற்புதத்தை செய்யும். ஹஸ்பண்டுக்கிட்ட கூட ரொம்ப கஷ்டம். சில ஹஸ்பண்ட்ஸை டீல் பண்ண டைமிங் எடுங்க, கரெக்டாக பேசு. அப்போ அமேலிமேக்கின்ற ஆவி எல்லாம் என்ன ஆகும், அநியாயத்தின் ஆவி அழிஞ்சு ஜெயத்தை ஆண்டவர் தருவார். ஜோமணி முடிக்கலாமா? ஆண்டவரே நன்றி தகப்பனே. யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்கிறீங்க? எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ விமென்னாலே ரொம்ப ஸ்பெஷல்ல, ஸ்ரீனாலே ஸ்பெஷலாக இல்லையா? இன்னைக்கு கேர்ள் சைல்டுனா எல்லாம் நம்ம தான் சந்தோஷப்படும். கேர்ள் சைல்டா, வெரி குடியா, இந்த பிள்ளை சாதிப்போயா, நம்ம சாதிப்போயா. ஆமென். Because God created me with demand. Amen. ஆமாவா இல்லையா? ஆமென். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு செஷனில் நீங்கள் செஞ்சுட்டீங்க. இப்போது தேவனோட வார்த்தைகளை பலப்படுத்தினதுக்காக சுத்திரம். ரியல் இன்டென்ஷன் ஆஃப் காடை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். அதை தான் தேங்க்யூப்பா. எங்களை க்ரியேட் பண்ணதுக்கே பெரிய ஒரு நோக்கம் இருக்குது. அது சத்ருவை நான் மறைச்சிட்டே இருக்கிறான். ஆனால் நாங்கள் அது ரெண்டே பண்ண இல்லை, என்னை மேனுஃபேக்சர் பண்ணுமோ ஆண்டவர் என்னோட தாயின் வயிற்றில் உருவாக்கும் போலே எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் ஆண்டவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாரு. அதை சத்ருவானன் மறைச்சிருக்கிறான். இல்லை இல்லை, அதை நான் ரிவைவ் பண்ணி எடுக்கிறேன். அது என் வார்த்தை மூலமாக ரிவைவ் பண்ணி எடுத்து நான் பலப்படுகிறேன் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூப்பா.
இப்படிப்பட்ட தேவன் எங்களை கேர் பண்ணுகிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி உண்மையாகவே அப்பா நாங்கள் ரொம்ப என்கரேஜ் ஆகிட்டோம். எங்கள் வாழ்க்கையின் பர்பஸே எங்களுக்குள்ளே ஃபுல்ஃபில் ஆனதுக்காக ஸ்தோத்திரம். இனி நீங்கள் எங்களுக்கு தந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் ஃபுல் பண்ணி முடிக்க உதவி செய்யுங்க. தெபோரா யூத் அண்ட் விமென்ஸ் ஃபெல்லோஷிப்பை தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் நீங்கள் நல்லா பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சாதா ஆர்டினரி விமன், டைமிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களாக, டைமிங்கில் பேசுகிறவங்க, சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறவங்க இல்லை. நாங்கள் தேவனோட வார்த்தை டைமிங்கில், காட்ஸ் டைமிங்கில் பேசுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ரத்தத்தால் முத்திரையிடுங்க. தேவ தயவு அக்கா நன்றி அப்பா. சர்மியா அக்கா நன்றி செலுத்துக்கிறேன். அவங்களோட மன விருப்பங்களெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி, ஆண்டவரே நீங்கள் எங்களை விமனாக வச்சிருக்க பெரிய பர்பஸ் இன்னும் இந்த தெபோரா யூத் ஃபெல்லோ ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதமாக தான் இருப்பாங்க. ஆண்டவரே பெரிய வித்தியாசங்களை ஆண்டவரே ஸ்ப்ரெட்டிங்க நீங்கள் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அக்காவை பாஸ்டர் ஆசீர்வதிங்க, பிள்ளைங்க ஆசீர்வதிங்க, இங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அருமையான ஹெல்ப் பண்ண சகோதரமார்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எங்களுக்கே தெரியாமல் எங்களுக்குள்ளே நிறைய டெபாசிட் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம், நிறைய க்ளீன் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம், ஹீல் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். உலகத்தின் பார்வையில் வேணால் ஒன்றும் தெரியல, ஆனால் எனக்கு தெரியும், விசுவாச கண்களால் பார்க்க முடியுது. ஆண்டவர் சொன்னான்னா சொன்னதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உமக்கே கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you for the opportunity. God bless you. மீண்டுமாய் சந்திப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி, ஆண்டவரே நீ பேசினுடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. எங்களை நீங்கள் புதிதாக்கி இருக்கிற அனுபவங்களுக்காய் இந்த வேளையிலே நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. தேவன் நீங்கள் இந்த நாளில் ஆண்டவரே எங்களை அப்டேட் செய்திருக்கிறீங்க, சர்வீஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம், உடைய ஆண்டவரே நடத்துதலுக்காக இந்த நாளில் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 6வது ஆனிவர்சரிலே கத்தாவே அப்பா உடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய், உடைய கரம் எங்களுக்கு பராக்கிரம் செய்கிறதுக்காய் அப்பா இந்த வேளையிலே நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை மட்டுமாய் நீங்கள் நடத்தி வந்ததற்கு செய்த சகல நன்மைகளுக்காய் ஆண்டவரே உபகாரங்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஒரு விசையாய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளில் செய்தியை பகிர்ந்து கொண்ட மகளையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நீங்கள் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே அநேக இடங்களுக்கு கொண்டு சென்று உடைய நாமத்தை ஆண்டவரே அநேகரை உருவாக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் கொடுத்து ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த நாளில் கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் வாலிப பிள்ளைகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்திருக்கிறீங்க, அவங்கள் போராட்டங்கள் என்னது என்பதை அறிந்திருக்கிறீங்க, அவங்கள் கண்ணீர் என்பது என்ன என்பதை அறிந்திருக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் தேவன் நீங்கள் பதிலாக இருக்கிறீங்கப்பா. வருகிற நாட்களில் நீங்கள் அற்புத சாட்சிகளாய் ஆண்டவரே, அதிசயமாய் ஆண்டவரே, அற்புதமாய் ஆண்டவரே, அடையாளங்களாய் ஆவியானவர் நீங்கள் மாற்றப் போகிறதுக்காய் இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. உமக்கே சகல துதியும் கனமும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.